உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளிரத வெள்ளோட்டம் துவக்க விழா. ஆதீனங்கள் அமைச்சர் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சிவபெருமான் இத்தலத்தில் கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் உபயதாரர்களின் பங்களிப்பில் 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரத வெள்ளோட்டம் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரில் ஸ்ரீ அபிராமி அம்மன் எழுந்தருள செய்யப்பட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கடங்கள் எடுத்து வரப்பட்டு பூரணாகுதி மகா தீபாராதனை செய்யப்பட்டு வெள்ளித்தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் தேரை அமைச்சர் சேகர் பாபு, தருமபுர ஆதீனம், மதுரை ஆதீனம், தொண்டை மண்டல ஆதீனம், ரத்னகிரி ஆதீனம், வேளாங்குறிச்சி ஆதீனம் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் மயிலாடுதுறை MP சுதா, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளி ரதத்தை வடம் பிடித்து இழுத்தனர். ஆலய பிரகாரத்தை வலம் வந்து வெள்ளித்தேர் நிலையை அடைந்தது. முன்னதாக கோவிலுக்கு வந்த அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது.